எதிர்காலத்தை பற்றின நிறைய பயமும் குழப்பமும் இவங்க மனசில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இந்த சனியோட வக்கரம் என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த எண்ணங்களை பக்குவப்படுத்தி இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணலாம், எதை செஞ்சால் இவங்க லைஃபுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுன்றத ஒரு சனி பகவான் தனுசு ராசியை வழி நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்காத தனுசு ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை இறைவன் ஏற்படுத்த போகிறார். பண விஷயங்கள்ல இருந்து வந்து கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்க்க போறார். இந்த வக்கரம் என்பது அவங்களுக்கு 5 மாசத்துல கண்டிப்பா பைனான்சியல் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா தொழில் சாணத்துல வக்கரம் அடைகிறார் சனி பகவான். தனுஷ் ராசி என்பர்கள் சார், இந்த தனுஷ் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்துட்டு இருக்கார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போன மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலங்கள் அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தது. அர்த்தாஷ்டம சனி உண்மையை சொல்லணும்னா பெரிய சாதகமான சனி தனுசுக்கு இல்லை. பல தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதியை இழந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நாடோடி மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா நிலையாக வீட்டில் இருக்க முடியல, நிலையான வேலை பார்க்க முடியல, எல்லாம் இருந்தும் நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து நிம்மதியாக தூங்க முடியலையே அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் அவங்களுக்குள்ள கடந்த ஒரு 5 மாத காலம் அதிகமாக ஆட்கொண்டுட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் கடவுளுடைய அருளோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரத்தில் வரக்கூடிய சனி பகவான் நல்ல பலன்களை செய்ய போகிறார். அதில் குறிப்பாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். எதிர்காலத்தை பற்றின நிறைய பயமும் குழப்பமும் இவங்க மனசில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. பட் இந்த சனியோட வக்கரம் என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த எண்ணங்களை பக்குவப்படுத்தி இவங்க லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணலாம், எதை செஞ்சால் இவங்க லைஃபுக்கு சக்ஸஸ் பண்ண முடியுன்றத ஒரு அற்புதமான ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அந்த சனி பகவான் தனுசு ராசியை வழி நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மனக்குழப்பத்தை சரி பண்ணுவார். தனுசுக்கு உடம்புல பிரச்சனை இல்லைனாலும் மனசில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று செயல்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைய நாளுக்குரிய சந்தோஷத்தை மறந்துட்டு இவங்க நாளைக்கு ஏதாவது நடந்துருமோ, நாளைக்கு இது இருக்கே, நாளன்னைக்கு இது இருக்கே அப்படின்னு ஒரு தேடலோடு ஓடி இருப்பாங்க. பட் நிகழ்கால வாழ்க்கையில் வாழ்வதற்குரிய சூழல்களை தனுசு ராசிக்கு இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்காத தனுசு ராசிக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷத்தை இறைவன் ஏற்படுத்த போகிறார். பண விஷயங்கள்ல இருந்து வந்து கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்க்க போறார். இந்த வக்கரம் என்பது அவங்களுக்கு 5 மாசத்துல கண்டிப்பா ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா தொழில் சாணத்துல வக்கரம் அடைகிறார் சனி பகவான். சனின்றது பாவகிரகம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தன்னுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து அவர் கொஞ்சம் பின்னோக்கி வரும் கால் அந்த தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் சரி பண்ணுவார். தொழிலில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கிறவங்க 2-3 பிரான்ச்சஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு ஐடியா இருக்குது சார், ஆனால் என்னால் அதை செயல்படுத்த முடியலன்னு நினச்சவங்கலாம் கண்டிப்பாக அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை இறைவன் அவங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்தது வீடு, ரொம்ப நாளாக ஒரு வீட்டுக்குள்ளே போகவே முடியல சார், வாடகை வீட்டிலே இருக்கும், சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு தள்ளி போகுது, அட்வான்ஸ் கொடுக்குறோம், ரிஜெக்ட் ஆகுது, நாங்கள் போய் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், ஆனால் எங்களால் வந்து அதை கமிட் பண்ண முடியல அப்படின்னு தள்ளி போனவங்கள்லாம் ஒரு நிலையான வீடு அவங்க பேரில் அமையிறதுக்குரிய வாய்ப்பை இந்த காலகட்டம் 5 மாதம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அதற்கடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக புதிய வாகன பிராப்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3வது நபர்களால் இவர்களுக்கு திடீர் உதவி, திடீர் அறிமுகம், திடீர் பழக்க வழக்கத்தால் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பீரியட் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் 1.5 வருஷம் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. பழக்க வழக்கத்தால் ஏமாந்துருப்பாங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும், இவங்க யாரை நம்பினாங்களோ அவங்களே இவங்களை ஏமாத்திருப்பாங்க. ஆனால் அந்த வழிகளை ஓவர் கம் பண்ணுற அடிப்படையில் இந்த சனியினுடைய வக்கரம் இவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ புதிய நண்பர்களாலும் புதிய அறிமுகங்களாலும் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயத்தை இவர்களுக்கு கடவுள் சாதகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் சுமை தீரக்கூடிய காலமாக இந்த சனி வக்கர காலம் இருக்கும். ஏற்கனவே எவ்வளோ சம்பாதிச்சாலும் வட்டி கட்டுறதுக்கும் லோன் கிடைக்கிறதுக்குமே சரியாக இருந்துச்சு சார், எங்கள் தேவைக்கு பயன்படுத்திக்க முடியல, நிறைய பேர்த்துக்கெலாம் நான் வெறும் சில்லற கடன் கூட என்னால் அடைக்க முடியலன்னு தனுசு ராசி நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் கடவுள் அருளோடு மாறும். பொருளாதார முன்னேற்றம் வரும். பல தனுசு ராசிக்காரர்கள் கடன் கொடுத்துட்டு திருப்பி வாங்காமல் போராடிக்கிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலத்தில். அப்படி கடன் கொடுத்தவங்களுக்கும் அந்த பணம் திரும்ப வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். மெயினாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும். எலும்பு, நரம்பு, அந்த அடி இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வலி, இது எல்லாமே சரியாகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். நிறைய போட்டி இருந்திருக்கும், பொறாமை இருந்திருக்கும், நிறைய வஞ்சகம், சூழ்ச்சி தனுசு ராசியை சுற்றி இருக்கும். அது வேலையிலையாக இருக்கட்டும், தொழிலையாக இருக்கட்டும்,
குடும்ப உறவுகளுக்குள்ளே கூட இவங்கள பார்த்தாலே ஒரு போட்டி பொறாமையாக பார்த்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். கல்யாண வயசில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு கல்யாணம் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு புரிதலோட ஒத்துமையாக வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். தந்தையோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இது இருக்கும். தந்தையினுடைய பூர்வீகத்தை விட்டு சில பேர் வெளியில் போவாங்க இந்த சனி வக்ரம் வரும் பொழுது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அதே மாதிரி தனுசு ராசிக்கு இந்த பீரியடில் பட்டம் பதவி பேர் புகழ் நிச்சயமாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல பேருடைய வெளிநாடு கனவுகள் சக்ஸஸ் ஆகும். பல பேர் சுபவரைய செலவுகளை பண்ணுவாங்க. சார் 10 ரூபா சம்பாதிச்சு ரொட்டீனாக கொண்டு வரேன் சார், ஆனால் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ண முடியல, தேவையில்லாத எதுக்கோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் சாதக பலன் பெற்றுத்தரும். நிறைய கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகள்லாம் வெற்றி அடையும். நிறைய யாத்திரைகள் இந்த பீரியடில் போகலாம். ஆறுபடை முருகன் கோயில் போகலாம், அல்லது 108 லிங்கத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு போகலாம், அல்லது மனசுக்கு பிடிச்ச ஒரு கோவில் போய் தரிசிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பாங்க. அது எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த 5 மாதத்தில் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்பை தனுசுக்கு ஏற்படுத்தும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கரம் நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக தான் இருக்கும். அவங்க லைஃப்பில் ஒரு 5 மாத காலம், அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு தேவையான பாதைகளை வகுக்கக்கூடிய அடிப்படையில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சூப்பர். அதாவது வந்து தனுஷ் ராசி என்பவர்களுக்கு நினச்சது எல்லாமே கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதை பார்த்தா, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நல்லது பண்ண போகிறார். சூப்பர் சார். ஸோ இவ்வளோ நல்லது பண்ணுறார், ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குறதோ இல்லைனா வந்து இந்த விஷயத்தில் தனுஷ் ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும்னு ஏதாவது சொல்லுவீங்களா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது இவங்க. ஏன்னா 3ல் ராகு இருக்கிறதுனால நவம்பர் 17 வரைக்கும் கண்மூடித்தனமாக யார் மேலேயும் அன்பு காட்டாதீங்க, பாசம் வைக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 8ல் குரு இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக தேவையில்லாத சொல் பழிகள் இவர்கள் மீது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தப்பு பண்ணாமலே சில தண்டனைகள் இவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழல் உண்டு. அப்போ கொஞ்சம் யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்புகளை தயவு கூர்ந்து ஒப்படைக்க வேணாம். முன்னாடி பேசும்போதே சொன்னேன், அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கணும். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சூப்பர். வார்த்தைகளில் மஸ்ட்டு கவனம் தேவை. சூப்பர் சார், சூப்பர். ஸோ தனுஷ் ராசி என்பவர்கள் இந்த சனி வக்கிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9வது வீட்டில் கேது இருக்கிறதுனால, சனி பகவான் வக்கரம் 4வது இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் ஆறதுனால சூரிய பகவானுக்குரிய வழிபாடு இவர்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ அதிகாலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு இவங்களுடைய வேலையை தொடங்கினாலே போதும். இந்த 5 மாத காலம் அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் பொற்காலமாக அந்த சூரிய பகவானே மாற்றி கொடுப்பார். அவருடைய ஒளி வெள்ளம் எப்படி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இடர்களையும் நிச்சயமாக அந்த சூரியனுடைய வெளிச்சம் இவங்க வாழ்க்கைக்கு மாற்றி தரும். ஸோ அதை மட்டும் ஆத்மார்த்தமாக மனதார எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு அவங்க வாழ்க்கையை தொடங்கினா அவங்க லைஃப் பெரிய அளவில் மாறும். ஸோ அதை மட்டும் அவங்க செஞ்சாலே போதும். நிறைய பேரோட மைண்ட் ரைஸ் ஐயோ அதிகாலையில் எந்திரிக்கிறது தானே பெரிய டாஸ்க் அப்படி தான் நினைப்பாங்க. சூரியனை எல்லாரும் அதிகாலையில் எந்திரிச்சு கும்பிடணும்னு இல்லைங்க. நீங்கள் காலையில் வேலைக்கு போகும்போது கூட சூரியனை பார்க்கும் பொழுது நீங்கள் மனசார பேசுங்க. ஏன்னா பஞ்சபூதத்தில் கண்ணால் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அந்த சூரிய பகவானுக்குரிய நவகிரகங்களில் கண்ணால் பார்த்து வணங்கக்கூடிய தெய்வங்களில் ஒரு அற்புதமான தெய்வம் சூரிய பகவான். ஸோ அந்த சூரியனை நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சாலே போதும். தனுசுக்கெல்லாம் அப்புறம் மேஜிக்காக நடக்கும். இதை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வரட்டும். உத்தரவு கொடுத்துருச்சு பாருங்க. ஸோ இதனால தான் நிறைய பேர் அருண்குமார் சார் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் ஜாலியாகிடுவாங்க. சூப்பர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 மாதத்தில் வந்து அவங்க வாழ்க்கை பிரகாசமாக மின்னட்டும் அப்படின்னு நானே கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். யார்